முதல்ல நம்ம கிரிக்கெட் ஸ்டேஷன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நாம எந்த மேட்சோட ப்ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிஎல் எல் கிளாசிக்கோ சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இந்த ரெண்டு டீமும் மோதிக்கிற இந்த மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் மார்ச் 23 ஈவினிங் சென்னை சேப்பாக்குல நடக்குது. இவங்க ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்கன்னா பொதுவாகவே வெளியிலையும் நல்ல பரபரப்பும் எதிர்பார்ப்பும் இருக்கும். சோசியல் மீடியா சொல்லவே தேவையில்லை. ஆனா இதை தாண்டி இதுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, சென்னை சேப்பாக்கு விக்கெட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வர பழைய சீனியர் ரசிகர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். விக்கெட் முன்னெல்லாம் ரொம்ப பவுன்ஸ் அண்ட் கேரியோட இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஸ்லோவாகி பவுன்ஸ் கம்மியாகி ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி மாறிச்சு. இப்ப மறுபடியுமே இந்தியா பங்களாதேஷ் அங்கெல்லாம் விளையாண்டப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் பழைய ஷேப்பாக்கு விக்கெட் வந்துருச்சு. அதாவது நல்ல பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கிற விக்கெட் வந்துருச்சு அப்படின்னு அப்ப இருந்தே சொல்றாங்க. இன்னைக்கு கூட அதை பாத்தீங்கன்னா லக்ஷ்மிபதி பாலாஜி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த விக்கெட் மாறி இருக்கு. இந்த மாறின விக்கெட்டுக்கு ரெண்டு டீமுமே எப்படியான ஒரு பிளேயிங் லெவனை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்க்கணும். முதல்ல நம்ம ஹோம் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கலாம். அவங்களோட ஸ்குவாடை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இந்தியன் பிளேயர்ஸ் தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கமலேஷ் நாகர்கோட்டி அண்டு முகேஷ் சௌத்ரி, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனில் சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் நிறையவே கஷ்டம். இதுக்கடுத்து ஃபாரின் பிளேயர்ஸ் அந்த பக்கம் நம்ம பார்க்குறப்ப ஜேமி ஓவர்டன் அண்டு ஷாம் கரன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவனில் சான்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனில் எந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மேலே டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, கீழே நூர் அகமது அண்டு பதிஷா பதிரானா, இவங்க 4 பேரும் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். சரி, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும்? டெவன் கான்வே, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், அன்சுல் காம்போஜ், நூர் அகமத் அண்ட் கலீல் அகமத் 12வது பிளேயரா, அதாவது இம்பாக்ட் பிளேயரா மதிஷா பதிரானா இருப்பார். இப்படிதான் இவங்களுடைய பிளேயிங் லெவன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு அடுத்து இந்த சீரீஸ்ல கொஞ்சம் ஃபார்வர்ட், கொஞ்சம் முன்னாடி போக போக என்ன நடக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர் வேணும், ஒரு விக்கெட் பார்த்தோன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கான ஒரு ஹெல்ப் இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லைன்னா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கு அப்படிங்கிறப்ப பார்த்தா ஷாம் கரனை உள்ள கொண்டு வந்து நூர் அகமதை வெளியே வைக்கலாம், இல்லை ஜேமி ஓவர்டனை உள்ள கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஏதாவது நடக்கலாம். அடுத்து ரச்சின் ரவீந்திரா முன்ன மாதிரியே போன சீசன் மாதிரி ஒரு 3-4 சான்ஸ் வாங்கி சரியா செய்யல அப்படின்னா அவருடைய இடத்துக்கு டைரக்டா ஷாம் கரனையும் கொண்டு வரலாம். ஏன்னா அவர் ஓரளவுக்கு நம்பிக்கையா பேட்டிங் ஆப்ஷன் தரக்கூடியவர். அவரை பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாதியை திருக்கி அனுப்பிட்டு இவரை 4க்கு வைக்கலாம். ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 ஓவர் தாண்டி இருக்கு, ஸ்பின்னர்ஸ் வரப்போறாங்க அப்படின்னா நம்பர் 4க்கு சிவம் துபேவை அனுப்பி ஷாம் கரனை இன்னும் கூட நீங்க கீழே இறக்கிக்கலாம். இது எல்லாம் ரச்சின் ரவீந்திராவோட ஃபார்ம் சரியில்லைன்னா நடக்க போற விஷயம். ஓவராலா இப்ப நம்ம சொன்ன பிளேயிங் லெவன் தான் சிஎஸ்கேக்கு வர்றதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கு. அடுத்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு கடப்பார ஸ்குவாடு. ஆனா முதல் மேட்ச்ல சிஎஸ்கே கூட கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டாரு. லாஸ்ட் ஐபிஎல் சீசன்ல மும்பை இந்தியன்ஸோட லாஸ்ட் மேட்ச்ல ஸ்லோ ஓவர் ரேட் காரணமா அவருக்கு ஒரு மேட்ச் விளையாட தடை போட்டாங்க. எக்ஸாக்டா அந்த மேட்ச் சிஎஸ்கே கூட வருது. இன்னொரு பக்கம் இன்ஜுரியால ஜஸ்பிரீத் பும்ரா விளையாட மாட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் வீக் வரமாட்டாரு, ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் வரமாட்டாரு. இப்படி சில கதைகள் போயிட்டு இருக்கு. அந்த கதையில எது உண்மைன்னு தெரியல. அவர் அதுக்கப்புறமும் வருவாரான்னு நமக்கு தெரியாது. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். இவங்க 2 பேர்த்தையும் அந்த ஸ்குவாட்ல அதாவது உருவிட்டீங்கன்னா அவங்க அந்த கடப்பார ஸ்குவாடோட கூர்மை கொஞ்சம் கம்மியாகுது. இப்ப ஓவராலா அவங்க ஸ்குவாடை எடுத்து வச்சு இந்த 2 பிளேயர் இல்லைன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு மேக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு எங்க டவுட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்னா, மேல வில் ஜாக்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பிங் ஓபனர் ரிக்கி ரிக்கல்டன், இந்த 2 பேர்த்துல யாரை விளையாடுவாங்க? 2 பேர்த்தையும் விளையாடுவாங்களா? கீழே வந்தீங்கன்னா நமன்தீர் மாதிரி ஒரு அன்கேப்டு இந்தியன் பேட்ஸ்மேன் கூட இன்னொரு அன்கேப்டு இந்தியன் பேட்ஸ்மேன் விளையாட வேண்டியதா இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் யங் விக்கெட் கீப்பர் ராபின் மின்சா, இல்ல ஸ்லோ லெப்ட் ஹேம் ஆர்த்தடாக்ஸ் புத்தூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேயரா. கீழே வந்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரோலுக்கு நியூசிலாந்து மீடியம் ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டர் பெவான் ஜேக்கப்ஸா, சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கார்பின் போசா, அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட இடத்த சும்மா அப்படி ஃபில் பண்றதுக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. அதுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா அன்கேப்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அஸ்வினி குமார், சத்யநாராயணா ராஜு அண்டு மன்னவரின் சின்னவர் அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ இந்த 3 பேர்த்துல யாரை சூஸ் பண்ணுவாங்க? இப்படிதான் ஒரு 4 கொஸ்டின் இருக்கு. இதை தாண்டி
நாங்கள் வந்து ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அண்டர் 19 வின்னர் ராஜ் பவாவை உள்ள வச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஃபாஸ்ட் பவுலிங் வேணாம், நாங்கள் வில் ஜாக்ஸை விளையாட வைக்கிறோம் ரிக்கி ரிக்கல்டன் கூட அப்படின்னு முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. ஸோ ஓவராலாக இந்த ஒரு 5 கொஸ்டின் இருக்கு. இந்த 5 கொஸ்டினுக்கு நாம என்ன மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணதுல நமக்கு ஒரு லாஜிக்கா என்ன தோணுது அப்படின்னு பாக்குறப்ப, அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு விக்கெட் கீப்பரை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அது ரிக்கி ரிக்கல்டனா தான் இருக்கும். அப்படியே கீழே வந்தா ராபின் மின்ஸா புத்தூரா அப்படிங்கிறப்ப ராபின் மின்ஸை தான் சூஸ் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு நம்பர் 7லயும் போட முடியும், நம்பர் 3க்கு அனுப்பி அவங்களுடைய அந்த லோயர் மிடில் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்றதுக்காக நம்பர் 5க்கு திலக் வர்மாவை அனுப்ப முடியும். ஸோ ராபின் மின்ஸ் அவர் கொஞ்சம் ஹிட்டர், ஸோ அதனால அவரை வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து ஹர்திக் பாண்டியா ரோலுக்கு பெவான் ஜேக்கப்ஸா இல்ல கார்பின் போஸான்னு பாக்குறப்ப கார்பின் போஸ் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் மாதிரி, பெவான் ஜேக்கப்ஸ் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி. ஸோ இப்போதைக்கு அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் பக்கம் சாயலாம், அதாவது பெவான் ஜேக்கப் பக்கம் சாயலாம் அப்படின்னு தோணுது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கினது பெவான் ஜேக்கப்ஸ் தான். லிசார்ட் வில்லியம்ஸ் ஃபாஸ்ட் பவுலரோட காயத்தினால தான் கார்பின் போஸை வாங்கினாங்க. அப்ப அவங்களோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் பெவான் ஜேக்கப்ஸ் இருக்காரு. ஸோ கார்பின் போஸுக்கு முன்னாடி பெவான் ஜேக்கப்ஸே அவங்க விளையாட வைப்பாங்க அப்படின்னு தோணுது. இதுக்கு அடுத்து கீழே வரப்ப பாத்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை விளையாட வைக்கணும் பூம்ரா இடத்துக்கு. அந்த இடத்துக்கு யாரை விளையாட வச்சா சரியா இருக்கும்னு பாக்குறப்ப மெகா ஆக்ஷன்ல ஜெயவர்தனா இந்த பஞ்சாபை சேர்ந்த லெப்ட் ஹேம் ஃபாஸ்ட் பவுலர் அஸ்வினி குமார் அப்படிங்கிற ஒரு தம்பியை வாங்குறப்ப கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆனாரு. ஸோ இதெல்லாம் ஓவராலா பார்க்குறப்ப ஒரு அஸ்வினி குமாருக்கு தான் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது. சத்யநாராயண ராஜுவை விட அஸ்வினி குமாருக்கு இருக்கும். சரி, அப்ப அர்ஜுன் டெண்டுல்கருக்கு இருக்காதா? அங்கேயே தத்தெடுத்து வச்சிருக்காங்க அந்த டீம்ல அப்படிங்கிறப்ப பார்த்தா அவர் வந்து ஒரு நியூ பால் பவுலர் பெரும்பாலும். இந்த அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகரும் நியூ பால்ல ஸ்விங் பண்ணக்கூடியவர். ட்ரெண்ட் போல்ட் சொல்லவே வேலை, அவர் நியூ பால் வந்து ஸ்விங் பண்றது, விக்கெட் டேக்கிங், அட்டாக் பண்றதுல ஒரு மெயின் அவங்களோட ஆயுதமே அதுதான். அப்ப நியூ பாலை வந்து நீங்க அர்ஜுன் டெண்டுல்கர் கையில ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவருக்குள்ள கொடுக்கறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப அவரை பிளேயிங் லெவன்ல எடுத்து சான்ஸ் தருவாங்கன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கிறதுனால நான் அஸ்வினி குமாரை செலக்ட் பண்றேன் சில காரணங்களால. சரி, இப்போ ஓவராலா மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரோஹித் சர்மா, ரிக்கி ரிக்கல்டன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், பெவான் ஜேக்கப்ஸ், நமன்தீர், ராபின் மின்ஸ், மிச்சல் சாண்ட்னர், தீபக் சகர், கரண் சர்மா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். இது பிளேயிங் லெவன். இம்பாக்ட் பிளேயரா ஒரு அன்கேப்டு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இடத்துக்கு அஸ்வினி குமார் இருப்பார். இப்படிதான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. ஒரு வேளை எங்களுக்கு இன்னும் நாங்க பேட்டிங்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றோம், எங்களுக்கு பெவான் ஜேக்கப்ஸை விட வந்து வில் ஜாக்ஸ் விளையாண்டா பரவாயில்ல, நாங்க ராஜ் பவாவை அந்த இடத்துக்கு கொண்டு வரோம், நாங்க வந்து கொண்டு வந்துட்டு நாங்க வந்து வேற மாதிரி எங்களோட பிளேயிங் லெவனை மாத்துறோம் அப்படின்னு நினைச்சாலும் நினைக்கலாம். ஆனா ஓவராலா நமக்கு ஒரு லாஜிக் படி இருக்கிறது இந்த பிளேயிங் லெவன் தான். இந்த பிளேயிங் லெவன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண் சர்மா வரைக்கும் உங்களுக்கு 6 அடிக்கக்கூடிய ஆட்கள் 10வது இடம் வரைக்கும் இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பெவான் ஜேக்கப்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்துடுறாங்க. ஸ்பின்னர்ஸ்ல மிச்சல் சாண்டனர், கரண் சர்மா இருக்காங்க. கூட கையை சுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா நமன்தீர் ஒரு பார்ட் டைமர் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ இவங்களுக்கு நம்பர் 10 வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷனும் 7 பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க அப்படியே அந்த பக்கம் சிஎஸ்கேவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதே மாதிரி 3 ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருப்பாங்க. அந்த பக்கம் 3 ஸ்பின்னர்ஸ், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது அப்படின்னு இருப்பாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பார்ட் டைமர் ரச்சின் ரவீந்திரா இருப்பாரு. அப்புறம் ஒரு மாதிரி மீடியம் ஃபாஸ்ட்டுக்கு சிவம் துபே இருப்பாரு. 8 பவுலிங் ஆப்ஷன் அங்கேயும் இருக்குது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அன்சுல் காம்போஜ் வந்து 6 அடிக்கக்கூடிய ஒரு மாதிரி பேட்டிங் பண்ணக்கூடிய ஆள் தான். ஸோ ஓவராலா இந்த 2 டீமோட பிளேயிங் லெவன் இவங்களுக்கு எத்தனை பேட்டிங் ஆப்ஷன் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இப்படிதான் இருக்கும். பார் ஸ்கோர் வந்து நம்ம 180ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுல யார் வந்து வின் பண்றதுக்கு அதிகபட்ச சான்சஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த சைடு மும்பை இந்தியன்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலிங் வந்து நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சைடு. இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அன்சுல் காம்போஜ் இப்பதான் ரெட் பால் கிரிக்கெட்ல ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல பவுன்ஸ் அண்ட் கேரி இருக்கிற சேப்பாக்கத்துல அவர் நல்லா இருப்பாரு. நைட் டைம் நல்லா என்ஜாய் பண்ணுவார் பவுலிங்ல, லட்சுமிபதி பாலாஜி சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது கலீல் அகமது பந்த 2 பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய
ஒரு சீனியர் பவுலரு. நெக்ஸ்ட் அந்த பக்கம் டெத்துக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிற மதிஷ பதிரானா. ஓவராலாக இவங்களும் கொஞ்சம் நெருங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் மேலே வந்து ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல மும்பை இந்தியன்ஸ் இருக்கு. ஸ்பின் யூனிட் எடுத்துக்கிறப்ப மிச்சல் சன்னர், கரண் சர்மா அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதி ஜோடி ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் 2 பேர்த்துக்கும் அது ஹோம் கிரவுண்டு மாதிரி தான். ரவீந்திர ஜடேஜாவுக்கும் அவங்களுக்கு அங்கே எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட் வந்து நூர் அகமது கூட சேர்ந்திருக்காரு. அவரும் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தொடர்ச்சியாக விளையாடக்கூடிய ஒரு ஸ்பின்னராக இருக்காரு. உலகெல்லாம் போய் லீக் விளையாடக்கூடிய பையனாகவும் இருக்கிறாரு. ஸோ இவங்க வந்து அவங்கள விட இந்த ஸ்பின் காம்போவில் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. பேட்டிங்னு எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரிக்கி ரிக்கல்டன், ராபின் மென்ஸ், நமந்தீர் அந்த மாதிரி ஒரு மாதிரி அனுபவம் இல்லாத மாதிரி மேலே போனால் அங்கே முக்கியமாக இருக்கிறது சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா. இவங்க 3 பேர். இதில் கன்சிடென்சின்னு பார்க்குறப்ப நம்ம ஒரு மாதிரி ரோஹித் சர்மாட்ட எதிர்பார்க்க முடியுமா என்னன்னு தெரியாது. திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பேட்டிங் யூனிட்டுக்கு வந்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் டெவன் கான்வே 2 பேர் மேலேயும் ஒரு ஐபிஎல் சீரீஸில் குறைந்தபட்சம் எழுதுனா 400 ரன் எழுதலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கன்சிடென்சி கொடுக்கக்கூடியவங்க. ரச்சின் ரவீந்திரா ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப செம்மையா இருக்குது. சிடி நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராஃபியில் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கடுத்து சிஎஸ்கேக்கு வந்த பின்னாடியே அவரோட கிரிக்கெட் கேரியரே ஒருத்தருக்கு மாறி இருக்கு. சிவம் துபே அவருக்கு வந்து சிஎஸ்கேக்காக நல்ல கன்சிடென்சி காட்டக்கூடியவராக இருக்காரு. அப்புறம் மேட்சை முடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பிஸ்தா பிளேயர்ஸ் ரவீந்திர ஜடேஜா அண்டு மகேந்திர சிங் தோனி இவங்க கூட இப்போ வந்து பழைய கை ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மேட்சை ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கு ஒரு மாதிரி இவங்க வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸ், ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க. மேட்சை பிரிச்சுக்கிறதுக்கு, பவுலர்ஸை பிரிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு வேலை செய்வாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாத்தையும் ஓவராலாக எடுத்து பார்க்குறப்ப ஒரு சின்ன அளவுக்கு சிஎஸ்கேவுக்கு வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. அவங்க ஹோம் கிரவுண்டில் வேற விளையாடுறாங்க. அது ரொம்ப நல்லாவும் தெரியும். இன்னொரு மூடநம்பிக்கை தான் இருந்தாலும் என்ன அப்படின்னா ஐபிஎல் சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்சை துவக்கிறத வந்து குலவழக்கமாக மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்கு. ஸோ அதனால அதுவும் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு நம்மளுடைய ஒரு மாதிரியான அனாலிசிஸ் அண்டு ப்ரெடிக்ஷன் இதுதான். நாம் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.